வணக்கம். வெல்கம் டு விவி ட்ரேடிங் கன்சல்டன்சி. இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஏபிபி சொல்லியிருந்தோம். செல் 7250 அந்த ஜோனில் செல் சொல்லியிருந்தோம். 6780 வரலையுமே வந்திருக்கு. அதாவது 470 பாயிண்ட் நம்ம சொன்ன ஜோனில் இருந்து நமக்கு டவுன் சைட் மூவ் கொடுத்துருக்கு. ஸோ அது இடத்துல பார்த்திங்கன்னா டார்கெட் அச்சீவ் ஆகிட்டு அதுக்கும் கீழே நல்லாவே மூவிங் கொடுத்துருக்கு. ஸோ அதனால் நம்ம அதில் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம் 470 பாயிண்ட். இதில் லாட் சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 125 குவான்டிட்டி. அடுத்து பார்த்தோன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, பயோகான் நாளைக்கு ட்ரேடிங்கான ஸ்டாக்ஸில் பயோகான் வந்திருக்கு. பயோகான் எப்படி இருக்குங்கிற லெவல்ஸையும் பார்த்துருவோம். அதே மாதிரி நிஃப்டி, பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸையும் பார்ப்போம். நிஃப்டி பார்த்தா நிஃப்டியோட S1S2 23560, 23453, R1R2 23823, 24006. பேங்க் நிஃப்டி பார்த்தோன்னா S1S2 50150, 49654, R1R2 பார்த்தோன்னா 51369, 51722 வரலையுமே R1R2 ரேஞ்ச் இருக்குது. மார்க்கெட் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை நிஃப்டி நல்லாவே வீக்காக தான் ட்ரேட் ஆகிட்டுருது. பேங்க் நிஃப்டி மட்டும் இந்த சப்போர்ட் ஜோன் ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்காது. 49800 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு கீழே நல்லா வீக்காக க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா இதுவுமே நமக்கு நிஃப்டி மாதிரி ஒரு செல் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகிடும். நிஃப்டி ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா செல் ட்ரெண்டில் இருக்குது. எகைன் எவ்ரி ஹை செல் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்குது. இன்கேஸ் நமக்கு 24124 வந்ததுன்னா ஒரு பொசிஷனல் செல்லிங்கான வியூவாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தோன்னா பயோகான் பை ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 323 நமக்கு 320க்கு மேலே பையிங் தான். ஸோ நமக்கு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 320 to 329. ஸோ அந்த ஜோன் வரலையும் வந்திருக்கு. இன்றைக்கி லோ பார்த்தோன்னா 328.50 வரலையும் வந்திருக்கு. இதே நம்ம பை சொல்லணும், அது ஆல்ரெடி பை எடுத்து நல்லாவே மூவிங் கொடுத்துருச்சு. எகைன் ஒரு சப்போர்ட் ஜோனில் இருந்து ஒரு மூவிங் கொடுத்துருக்கு. அதே சமயம் நமக்கு ப்ரீவியஸாக ஒரு ஹையும் பிரேக் பண்ணி காட்டிட்டு எகைன் இது ஒரு 15 மினிட்ஸ் டைமில் பார்த்தோன்னா தெரியும் நல்ல வால்யூமான கேண்டில் பக்கத்துலேயே நமக்கு ஒரு பையிங் எடுத்துருக்கு. ஸோ அதனால் இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 319க்கு கீழே க்ளோசிங் வச்சாலும் வீக்காகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நமக்கு இன்ட்ராடேல லைவ் கன்ஃபர்மேஷன் இருந்தது அப்படின்னா பயோகான் என்ட்ரி எடுத்துக்கலாம். டார்கெட் ஃபஸ்ட் டார்கெட் 350 370 வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்த்தோன்னா அந்த 3 ஸ்கிரிப்ட்டுக்குமே லெவல்ஸை சொல்லியிருப்போம். அதுக்கு ஸ்டாப்லாஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்கள், இல்லைன்னா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த யூடியூப் சேனலில் கொடுத்துருக்க வீடியோஸ் எல்லாமே பார்த்தோன்னா ஒன்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனலிஸ்ட். நாம் என்னென்ன சர்வீசஸ் பண்ணியிருக்கோம்னா எஸ்எம்சி கான்செப்டை பயன்படுத்தி எப்படி ட்ரேட் பண்ணணும், அதாவது பார்த்தோன்னா சின்ன ஸ்டாப்லஸில் பெரிய டார்கெட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அந்த எஸ்எம்சி கான்செப்டில் வரும். அதன் கூட நம்ம ஒரு அமி புரோக்கர் சாஃப்ட்வேர் வச்சு ஒரு டூல் வச்சு நம்ம இன்னும் ஸ்டாப் லாஸை மினிமைஸில் எப்படி வச்சுட்டு மேக்ஸிமம் டார்கெட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.